ஒன்பிளஸ்ல இருந்து நாட் CE4 லைட் அப்படிங்கிற ஒரு லோயர் எண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒன்பிளஸோட இந்த நாட் CE4 லைட்டில் என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஓப்போலேருந்து K12X அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு இந்த நாட் CE4 லைட் அப்படிங்கிற பேரில் இந்த ஒன்பிளஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க சொல்லிட்டு ரூமர் வருது. ஸோ அதை எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், இது போக 100% DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட் இருக்கு. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக DT Star 2 அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா கொடுத்துருக்காங்க. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஓரளவு நல்ல ஒரு டீசென்ட்டாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு லேட்டஸ்டான Snapdragonோட 6S Gen 3 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ கேட்கறதுக்கு புது சிப்செட்டாக இருந்தால் கூட இது வந்து ஆக்சுவலாக பழைய சிப்செட் தான். அதாவது நமக்கு Snapdragonோட 695 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதே சிப்செட் தான் இப்போ எடுத்து பேரை மட்டும் மாற்றி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது சொல்லப்போனால் ஒரு 0.1 கிளாக் ஸ்பீட் மட்டும் கூடுது. அதாவது இது 2.3 GHz ரன் ஆகுது. மற்றபடியாக இந்த ரெண்டு ப்ராசருக்கும் பெருசாக அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை. சொல்லப்போனால் இந்த ப்ராசருக்கு வந்து 4,81,000 வரையும் AnTuTu பெஞ்ச்மார்க் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 அல்லது 76 ரேங்க் வந்து கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம். கேம்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர்வல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்த அளவுக்கு வந்து இதில் ட்ரை பண்ண முடியாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அது மட்டும் பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் மற்றும் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இது ஹைபிரிட் சிம் செட்டா கொடுக்குற காரணத்தால 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு Android 14 OSல வந்து Oxygen OS 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. டியூவல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான் இருக்கு. மற்றபடி செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தராங்க. ஃபோனோட வெயிட் 191 கிராம் வருது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரி தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓரளவு டீசெண்டாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் சொல்லி எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த ஃபோனோட விலை, அதாவது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை ஏற்கனவே நான் வந்து K12X அப்படிங்கிற பேரில் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தேன். இதோட ப்ரைசிங் சைனாவில் கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபாங்கிற செக்மெண்ட்டில் வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 18000 ரூபா அல்லது 19000 செக்மெண்ட்டில் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒன்பிளஸோட நாட் CE4 லைட் 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி வரையும் நன்றி, வணக்கம்.